அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பெண் மருத்துவர் ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று காலை 8 மணி முதல் 24 மணி நேர நாடு தழுவிய அடையாள பணி புறக்கணிப்பை அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் யாழ்ப்பாணத்திலும் வேலை நிறுத்த போராட்டத்தில் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் ஈடுபட்டுள்ளனர். யாழ் போதனா வைத்தியசாலையில் அவசர வைத்திய சேவைகள் தவிர்ந்த ஏனைய சேவைகள் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டிருந்தன. இதனால் சேவையினை பெற வந்த நோயாளர்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கினர். இந்த பொங்கல் தான் பொங்கல் பொங்கல் அந்த விஷயம் மூட்டு கிளினிக்கு வந்தேன்னா நாங்கள் டாக்டர் சாக்கள் ஸ்ட்ரைக் ஆகமெண்டு எனக்கு டேட் தந்துருக்காங்க. இது வார மாதம் 28ஆம் தேதி வரை சொல்லி அவ்வளோ தூரம் இருந்து வார சனங்கள் பாவம் தானே. ஒரு டாக்டர் சாக்கள் ஸ்ட்ரைக் என்றால் பேஷண்ட்டுகள் என்ன செய்கிறது? வருத்தக்காராக்கள் இருக்கிறோம், நம்ம பெரிய கஷ்டம் தான். எல்லோரும் வந்து திரும்பி போகிறாங்க. கிட்ட இருக்கிற ஆக்களுக்கு ஓகே, நாங்கள் தூரம் இருந்தில்ல வாரம். இப்போ திருவோணமலையிலேருந்து ஒரு பஸ் காசு எல்லாம் இருக்கிறதுக்கு இடமும் இல்லாமல் நைட் ஃபுல்லாக நின்று காலையில் வந்தால் இங்கே ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி இப்போ திரும்பி போகிறோம். என்ன செய்யறதுன்னு தெரியல. மருந்து மடிக்கலாம் ஒன்றும் செய்ய இயலாது. சரியான இக்கட்டான நிலையில இருக்கிறோம். என்ன வருத்தம், எல்லாரும் வருத்தம் பாருங்க. எனக்கு அவ்வளோ சரியான வருத்தம். அவ்வளோ வருத்தத்தோடு இருந்து ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி எங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. சரி, இதை வாரன் எங்களுக்கு முன்கூட்டிக்கு அறிவிக்கல. நான் மருந்து எடுத்துக்கொண்டு போகிறேன். மருந்து தந்து 2 மாதத்துக்கு நான் மருந்து எடுத்துக்கொண்டு போகிறேன். டாக்டர்ஸே பார்க்கல? இல்லை பார்க்கல. ஒரு சிலரை பார்க்கணும். இந்த கடுமையான வருத்தக்காரன். என்ன காரணம் சொன்னவ? அவன் இந்த செக்கல் சொல்லி பார்க்கல. சரி.